ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே vlog தாங்க. அதே மாதிரி ஒன் டே ட்ரிப் மாதிரி நாங்கள் வந்து சன்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஒரு 5 o'clock வந்து நாங்கள் ரெடி ஆகி மெரினா பீச்சுக்கு வந்து நாங்கள் போய் சன்ரைஸ் வந்து பார்த்தோம். அதோட வீடியோ வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் சன்ரைஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முந்தத்த நாளே வந்து எந்த டைமிங்கில் வந்து சன்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து கூகுளில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா சன்ரைஸ் தவிர நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்துக்கலாம். நாங்கள் பார்க்க போகிற சன்ரைஸ் வீடியோ வந்து பார்க்கலாம். ஒரு வழியாக சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் வந்து ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி அங்கே வந்து ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து ஓப்பனில் காட்டுச்சு. அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு பல்பு தான் கிடைச்சிது. கூகுளில் பார்க்கும்போது ஓப்பனில் தான் காட்டுச்சு. பட் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது கோவிட்னால க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பாங்க போல். சரி ஓகே அப்படியே வந்து நம்ம ட்ரெயின் மியூசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் மியூசியம் பார்க்க போனோம். அங்கே ட்ரெயின் மியூசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 3 to 4 hours வந்து அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்க கூட. சார்ஜ் என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 50 rupees per head. ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெயின்ஸு அந்த காலத்தில் இருந்து 1880s இருந்த ட்ரெயின்ஸு அதெல்லாம் எப்படி இருக்கும், அதோட என்ஜின் எப்படி இருக்கும், அதோட பாடி எப்படி இருக்கும், உள்ள எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தென் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா. இப்போ இன்கேஸ் நீங்கள் லஞ்ச் டைமில் போகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கான இடம் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இப்போ சம்மரில் போகிறீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாதிரி போங்க. இதோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:30. அதே மாதிரி உள்ளே பார்த்துட்டிங்கன்னா மினியேச்சர் சைஸில் வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ட்ரெயின் எப்படி போகும், எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ சின்ன வயசுலலாம் நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா, மினி ட்ரெயின் அந்த மாதிரி ட்ரெயினும் இருக்கும். அது வந்து 1/2 hour ஒன்ஸ் இல்லை 1 hour ஒன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ட்ரெயின் மியூசியம் சுற்றியுமே வந்து நம்மளுக்கு அதை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு எதுவும் அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீலே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. நீங்களும் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டின்னருக்கு வந்து நாங்கள் ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். வரும்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்துட்டு வரகு நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். நார்மலாக வந்து நம்ம இருக்கிற நூடுல்ஸ் விட இது ரொம்பவே ஹெல்தி தான். ஸோ அதை வாங்கிட்டு வந்தோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அதோட டேஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து ராக் சால்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற வரகு நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆயில் சேர்த்துக்கிறதுனால நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம ஏன் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு வேளை வந்து தண்ணி பொங்கி மேலே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி மேலே வராது. அதுக்காக தான். ஸோ நூடுல்ஸ் வந்து இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் இருக்கிறத வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தக்காளி, ஒரு 1/2 தக்காளி வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த டேங்கினஸ்க்காக நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் வந்து சாஸ் எல்லாம் எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதனால. அதுக்கப்புறமா வந்து கேரட்டும் அண்ட் பீன்ஸ் வந்துட்டு நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. நான் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அதை வந்து நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா வேகாது. அதனால் இது கூட வந்து இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை ஊற்றி அதை வந்து கூல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அதை தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா
கொஞ்சமாக கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு உடனே போட்டுறாதீங்க, கரிஞ்சிடும். இப்போ கடுகு கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனியன் சேர்த்து நம்ம லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறமா தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு நம்ம கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது வந்து நம்ம ஆயிலே வந்து பாயில் ஆகிடும். ஸோ ஒரு 1 minute வரகு நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணலாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மல் நூடுல்ஸை விட இந்த வரகு நூடுல்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வரகு நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து இன்ஃபர்மேஷனாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். மெயின்லி வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you everyone. Bye.